Hello friends, welcome to Abhi's Food Galley. இன்னைக்கு நம்ம YouTube சேனல்ல காளான் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிரலாம். இன்னைக்கு நான் பிரியாணியை குக்கர்ல தான் பண்ண போறேன். அதனால குக்கர்லயே நம்ம தாளிக்கிறது எல்லாம் பண்ணிரலாம். குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுல கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு சேர்த்துட்டு இதில் நான் 3 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன் கட் பண்ணி. இப்போ தக்காளியும் வெங்காயமும் வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட இப்போ புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது பாருங்கள், மறுபடியும் இதுவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் மஞ்சள் தூள். நம்ம ஸ்டார்டிங்லேயே பச்சை மிளகா சேர்த்ததுனால எங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கட்டும்னு சொல்லி மிளகாய்த்தூள் நாங்கள் சேர்க்கலை. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாஸ்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம காளான் எடுத்துக்கலாம். காளானை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேணாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அரிசி ஆட் பண்ணிடலாம். ஊற வச்சிருக்க அரிசியை நம்ம சேர்த்துடலாம். நாங்கள் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். சாதாரண அரிசியில் தான் நாங்கள் செய்கிறோம். பாஸ்மதி ரைஸ்லாம் யூஸ் பண்ணல. இப்போ அரிசி சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த இது கூட மசாலா கூட. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துட்டு அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
விசில் வந்து நல்லா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மஷ்ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி, காளான் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே ஸ்டைலில் பார்த்திங்கன்னா காய்கறி சாதம் எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். வீடியோவை நீங்கள் இன்னும் செக் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அந்த ரெசிபி கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காளான் பிரியாணிக்கு நாங்கள் வந்துட்டு தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், நாங்கள் தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே செஞ்ச தயிர், அதை வச்சு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சூப்பராக மஷ்ரூம் பிரியாணியை சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அபீஸ் ஃபுட் கேர்ள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.